वागर्तायव संवृद्धौ वागर्त प्रतिपत्तये जगद पितरौ वन्ते पार्वती परमेश्वरौ ओम நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோத்தி வருஷம் தை மாதம் 17ஆம் நாள் 30/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குருவாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. நாம் இந்த வியாழக்கிழமைகளிலே ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் குரு பகவான் சிவனாலயங்களிலே மூலஸ்தானத்தினுடைய தெற்கு பக்கமாக தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் குருமூர்த்தமாக அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கும் மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நாம் பொதுவாக இந்த ஆலய வழிபாடுகள் செய்வதோடு நின்று விடாமல் நம்மை பெற்ற தாய் தந்தையர்களை நாம் கண்ணை இமை காப்பது போல காக்க வேண்டிய கடமை பொறுப்பு ஒவ்வொரு பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் உண்டு. இது ஒரு குடும்பத்திலே 4 அண்ணா 2 அக்கா தங்கச்சி இருந்தால் மூத்தவர் பார்க்கட்டுமன், இளையவர் பார்த்தால் என்ன, ஏன் நான் தான் பார்க்கணுமா என்று ஒருவர் சாட்டுகின்ற செயல்களை பார்க்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அந்த அப்பா அம்மாவுக்கு குழந்தைகளாகத்தான் அவர்கள் ஒன்றாகத்தான் பார்த்தார்கள். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வசதிகள் வாய்ந்ததும் வாய்ப்புகள் கிடைத்ததும் உயர்வுகள் கிடைத்ததும் பதவிகள் கிடைத்ததும் அவரவர் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. அதனால் இப்போ ஒரு புதிய கலாச்சாரம், ஆங்காங்கு முதியோர் இல்லங்களை திறந்து விடுகிறார்கள், உடனே கொண்டு போய் அங்கே விட்டு இருக்கின்றார்கள். நாம் குழந்தைகளாக இருக்கிற பொழுது நமக்கு கண் இருக்கிறது, பார்க்க முடியாது, பார்க்க முடியும் பார்த்து அறிய முடியாது. காது இருக்குது, பிறர் பேசுவதை கேட்க முடியும், புரியாது. வாய் இருக்குது, பேச முடியாது. கால் இருக்குது, நடக்க முடியாது. மார்பிலும் தோளிலும் எம்மை சுமந்து சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி நல்ல நல்ல கதைகளை சொல்லி நல்லவர்களாக இந்த உலகிலே வாழ வேண்டும் என்று நம்மை வளர்த்துவிட்ட பெற்றோர்கள் வயதான காலத்திலே அவர்களை புறந்தள்ளக்கூடாது, ஒதுக்கிவிடக்கூடாது. நமக்காக வாழ்ந்தவர்கள், அம்மா படிக்கல, அப்பா படிக்கல, அப்பாவுக்கு நாகரிகம் தெரியாது, அம்மாவுக்கு நாகரிகம் தெரியாது, நாங்கள் இப்போல்லாம் ஸ்டைலாக பேச பழகிட்டோம், நாங்கள் இங்கிலீஷில் பேசுகிறோம், அம்மா அப்பாவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, எனவே சபையில் வந்து அவர் வெட்கம் என்று எண்ணுகின்றவர்களும் உண்டு. தவறு. நாம் இந்த உயர்ந்த நிலைக்கு வருவதற்காக தங்களை ஒரே நிலையிலே வைத்து
தங்களுக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளைகள் நல்லவராக வளர வேண்டும் என்று வளர்த்து விட்டவர்கள் தாய் தந்தையர்கள். அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். தாய் தந்தையுடைய ஆசிதான் உலகிலே வேறு எவருடைய ஆசி உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் தெய்வத்தின் ஆசியை விட பெற்றோருடைய ஆசிக்குத்தான் அதிக சக்தி. பெற்றோரை பணிந்து போற்றி அவர்களை பாதம் பணிந்து மனங்கோணாமல் பார்த்து கொள்ளுங்கள். என்றும் உங்கள் வாழ்வு உயர்வாக இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்று போற்றி நாமும் இறையருளையும் பெற்று பெற்றோருடைய அன்பையும் ஆசியையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.